அந்த சிறுவனுக்கு சினிமா மீதும் நாடகம் மீதும் தீராத காதல். ஆனால் அவரது தந்தையோ அந்த இரண்டும் நேரத்தை வீணடிக்கும் செயல் என்கிற எண்ணம் கொண்டவர். இருந்தபோதிலும் குடும்பத்தினரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி திருவாரூரில் உள்ள திரையரங்கிற்கு அவர்களை அவ்வப்போது அழைத்துச் செல்வார். ஆனால் தியேட்டருக்குள் திரையை நோக்காமல் எதிர் திசையை நோக்கி திரும்பி உட்கார்ந்து கொள்வார். கைலாசம் என்கிற அந்த நபரின் மகன்தான் பிற்காலத்தில் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையே தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். தமிழ் திரையுலகிற்கு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நிழல் கொடுத்த இந்த ஆல விருட்சம் விதையாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலத்தில் விழுந்தது 1930ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி. தனது 8வது வயதிலிருந்தே சினிமா நாடகங்கள் மீது ஆர்வம் பிறந்தது இந்த திரையுலக பிதாமகனுக்கு. NS கிருஷ்ணன், MR ராதா, TKS பிரதர்ஸ், SV சகஸ்கர நாமம் நாடகங்களை பார்த்து நாடகத்துறையில் அலாதியான ஆர்வம் கொண்டார் கே. பாலச்சந்தர். சிறுவயதில் தனது கிராமத்தில் சிவராத்திரி விழாக்களின் போது நண்பர்களுடன் இணைந்து தனது தந்தைக்கு தெரியாமல் நாடகம் போட்டு தனது கலைதாகத்தை தீர்க்க முயன்ற பாலச்சந்தருக்கு கல்லூரி காலங்களில் நாடகங்கள் போடுவதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்தன. அதன் பின்னர் சென்னையில் AGS அலுவலகத்தில் பணியாற்றிய போது முழு வீச்சில் நாடகத்துறையில் இறங்கினார் பாலச்சந்தர். அவரது மேஜர் சந்திரகாந்த் நாடகம் தொழில்முறை நாடக குழுவினரையே வியப்பில் ஆழ்த்தியது. பல்வேறு பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை ஆர்வத்துடன் பார்த்தனர். அவ்வாறு பாலச்சந்தரின் எழுத்தையும் இயக்கத்தையும் ரசித்தவர்களில் MGR ஒருவர். அவர்தான் பாலச்சந்தரை அழைத்து தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுத வைத்து அவரது திரைப்பயணத்தை தொடங்கி வைத்தார். 1964ஆம் ஆண்டு தெய்வத்தாய் வெளியாகி KB-யின் வசனங்கள் பெரும் பாராட்டுதலை பெற்றன. இதையடுத்து அடுத்த ஆண்டே அவரை இயக்குனராக்கியது திரையுலகம். நீர்க்குமிழி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான கே. பாலச்சந்தர் கதை சொல்லுவதிலும் கதாபாத்திரங்களை உருவாக்குவதிலும் புது புது யுக்திகளை கையாண்டு புரட்சி செய்தார். பிறர் தொட தயங்கும் கதைக்களங்களை துணிச்சலாக கையில் எடுத்த திரையுலக போராளியாக கே. பாலச்சந்தர் வலம் வந்தார். ஒரு ரசிகனை கண்கலங்க வைக்க 2-3 காட்சிகளுக்கு முன்பிருந்தே அவரை தயார்படுத்த வேண்டிய அவசியமெல்லாம் பாலச்சந்தர் படங்களுக்கு இல்லை. நின்ற இடத்திலிருந்தே கிளம்பும் தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட்டை போல் இவர் எடுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுகளும் அது தொடங்கும் வினாடியிலேயே பார்வையாளர்களை உருக்க தொடங்கிவிடும். 3 முடிச்சு, நிழல் நிஜமாகிறது, புன்னகை மன்னன், சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள் என அவரது திரைப்படங்களின் காட்சிகளை முன்னுக்கு பின்னாக எப்படி குதிரை போட்டு எடிட் செய்து பார்த்தாலும் ரசிகனின் மனம் அதில் லைக்காமல் இருக்காது. இதுதான் பாலச்சந்தர் முத்திரை. கதாபாத்திரங்களுக்கான தன்மையை வடிவமைப்பதில் இயக்குனர் சிகரத்திற்கு நிகர் அவர்தான். கதாநாயகன் கதாநாயகி பாத்திரங்களுக்கு மட்டும் அதன் தன்மையையும் உடல் மொழியையும் வடிவமைப்பதோடு திருப்தி அடைந்து விடுவதில்லை கே. பாலச்சந்தர். அவரை பொறுத்தவரை பிரேமுக்குள் தெரியும் ஒவ்வொரு விஷயமும் கதையை சொல்ல வேண்டும் அல்லது ரசிகனின் மனதை தொட வேண்டும். அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி. அரங்கேற்றம் படத்தில் கமலின் அத்தை மகளாக அச்சச்சோ என கூறிக்கொண்டு அசட்டு பேச்சுகள் பேசும் கதாபாத்திரம் படம் முழுவதும் வெளிப்படுத்துவது வெகுளித்தனம் என்கிற ஒரே குணாதிசயம்தான். ஆனால் கலகலப்பு, காதல், வறுமை, வன்மம், வக்ரம் என கதையோட்டத்திற்கு தேவையான உணர்வுகளை அந்த வெகுளித்தனம் ஆங்காங்கே பிரதிபலிக்கும் வகையில் காட்சிகளை அமைத்திருப்பார் இயக்குனர் சிகரம். இவ்வாறு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை உருவாக்குவதிலும் பாலச்சந்தர் காட்டும் அதீத மெனக்கெடுதல்கள் தான் அவரது படைப்புகளை காலகாலத்திற்கும் தனித்து நிற்க வைக்கின்றன. என் தந்தை வீட்டில் என் அருகில் அமர்ந்த எதிர்காலத்திற்கான அறிவுரைகளை ஒருபோதும் வழங்கியதில்லை. ஆனால் அவர் தனது படத்தின் வசனங்கள் மூலம் என்னுடன் பேசுவார். சமூக விழிப்புணர்வை என்னுள் ஏற்படுத்துவார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என உணர வைப்பார். கே. பாலச்சந்தர் குறித்து அவரது மகன் பிரசன்னா பத்திரிகை ஒன்றின் பேட்டியில் கூறிய வார்த்தைகள் இவை. அவருக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கும் வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது கே. பாலச்சந்தரின் திரைப்படங்கள். அவரது அலுவலகத்தில் 2 வாசகங்கள் அடங்கிய பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். தவறு இழைத்துவிட்டு தெரிவிக்கும் வருத்தங்களை ஏற்பதில் எனக்கு உடன்பாடில்லை என்பது முதல் வாசகம். எதிலும் பரிபூர்ணவாதியாக இருந்த கே. பாலச்சந்தர் என்கிற தனி மனிதனின் குணத்தை பிரதிபலித்தது அந்த வாசகம். மற்றொரு வாசகம், உனது எஞ்சிய வாழ்க்கையின் முதல் நாள் இது என்பது. எத்தனை தோல்விகளை சந்தித்தவராக இருந்தாலும் அவரை அடுத்த இலக்கை நோக்கி உந்தித்தள்ளும் தத்துவம் அந்த 2வது வாசகம். தெய்வத்தாய் முதல் உத்தம வில்லன் வரையிலான கே. பாலச்சந்தரின் திரையுலக பயணம் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் புத்துணர்வோடு தொடர்ந்து வந்தது. தனது வாழ்க்கையில் அல்லது சமூகத்தில் நிகழும் சிறு சம்பவங்களையும் அடுத்த திரைப்படத்திற்கான கதைக்கருவாக மாற்றும் சாமர்த்தியம் நிறைந்தவர் கே. பாலச்சந்தர். 1965ஆம் ஆண்டு அப்போது பிரபல கதாநாயகியாக இருந்த சவுகார் ஜானகி பாலச்சந்தர் வீட்டிற்கு வந்தபோது அவரது குடும்பத்தினர் அடைந்த உற்சாகத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் தான் பாமா விஜயம் படத்திற்கான கதைக்கருவை உருவாக்க அடித்தளமாக அமைந்தது. மதுக்கடையில் வேலை பார்ப்பவர் மது அருந்தாமல் இருப்பது எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு பெற்றவை அரங்கேற்றம். அவள் ஒரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, தப்பு தாளங்கள் உள்ளிட்ட பாலச்சந்தரின் திரைப்படங்கள் வணிக நோக்கமிக்க ஒரு இயக்குனரின் கையில் இந்த கதைக்களங்கள் கிடைத்திருந்தால் அந்த படங்களில் ஆபாசம் நிறைந்து வழிந்திருக்கும். ஆனால் சமூக நோக்கமிக்க பெண் சுதந்திரத்தை அதிகம் நேசிக்கும் படைப்பாளியான கே. பாலச்சந்தர் அந்த படங்களை துளியும் ஆபாசமின்றி உருவாக்கியிருந்தார். கே. பாலச்சந்தர் திரையுலகில் 60க்கும் மேற்பட்ட நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளார். சினிமாவில் KB வளர்த்தெடுத்தவர்களில் கமல், ரஜினி என்கிற இருபெரும் ஆளுமைகள் செலுத்திய ஆதிக்கம் உலகம் அறிந்ததே. கடந்த 45 ஆண்டுகால தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட அடையாளங்களாக உலாவரும் இருவரும் இயக்குனர் சிகரத்தின் மாணாக்கர்கள் தான். ரஜினியை அறிமுகப்படுத்தி தமிழ் சினிமாவின் வர்த்தகத்தை உயர்த்த அவரை கொடுத்துவிட்டு தொலைவில் நின்று ரஜினியின் வளர்ச்சியை ரசித்த கே. பாலச்சந்தர் தன் கலைதாகத்தை தீர்க்க கமல்ஹாசனை அருகிலேயே வைத்துக் கொண்டார். பாலச்சந்தர் படங்கள் எப்போதும் பரிசோதனை முயற்சிகளையும் புதுமைகளையும் கொண்டாடுபவைதான் என்றாலும் ரஜினி கமல் என்கிற அந்த 2 இளைஞர்கள் வந்து சேர்ந்தபோது பாலச்சந்தரின் பரிசோதனை முயற்சிகள் புதிய உச்சத்தை தொட்டன. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நாகேஷ், முத்துராமன்,
ஸ்ரீகாந்த் என பிரபல நட்சத்திரங்களை வைத்து படங்களை இயக்கிக் கொண்டிருந்த பாலச்சந்தருக்கு ஒரு கட்டத்தில் நட்சத்திரங்களின் கால்ஷீட்டை உரிய நேரத்தில் பெற்று படங்களை எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டது. கதையை முன்னிறுத்தி திரைப்படங்களை எடுக்கும் கே பாலச்சந்தருக்கு நட்சத்திரங்களின் கால்ஷீட்டுக்காக காத்து கிடப்பது எரிச்சலை தந்தது. இந்நிலையில்தான் புதுமுகங்களை வைத்து படங்களை இயக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு மேலோங்கியது. 1972 ஆண்டு வெள்ளி விழா படத்தை இயக்கிய சமயத்தில் பாலச்சந்தருக்கு திடீரென மாரடைப்பு வந்து அவர் பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது இந்த எண்ணம் மேலும் அதிகரித்தது. இதையடுத்து பிரமிளாவை கதையின் நாயகியாக்கி கமல்ஹாசன், ஜெயசித்ரா என திரையுலகில் அரும்பு விட்டுக் கொண்டிருந்தவர்களை வைத்து அரங்கேற்ற படத்தை உருவாக்கினார். குழந்தையாக இருந்தபோது நடித்ததே போதும், நடனம்தான் இனி நமது இலக்கு என்று இருந்த கமல்ஹாசனை மீண்டும் நடிப்பின் பக்கம் திரும்ப வைத்து திருப்புமுனையை ஏற்படுத்தியது அரங்கேற்றம். கமல்ஹாசனின் நடிப்பை அரங்கேற்றிய இந்த படத்திலிருந்துதான் பாலச்சந்தர் என்கிற திரை ஓவியனின் தூரிகையானார் கமல்ஹாசன். பொதுவாக உடலை வருத்தி உருவத்தில் மாற்றம் செய்து கதைக்களத்தில் பயணிப்பது கமல்ஹாசனின் வாடிக்கை. ஆனால் பாலச்சந்தரின் படங்களில் இந்த சிறுத்தைகளை எல்லாம் கமல்ஹாசன் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. மீசை தாடியுடன் அல்லது அவை இரண்டும் இல்லாத முழுக்கென்ற முகம் போதும் பாலச்சந்தருக்கு. மற்றவற்றை அவரது வசனமும் இயக்கமும் பார்த்துக் கொள்ளும். படைப்பிற்குள் நடிப்பை அடக்கி விடுவார் பாலச்சந்தர். ஆனால் தனித்துவமான குணாதிசயங்களுடன் உடல் மொழியுடனும் பாலச்சந்தர் உருவாக்கும் கதாபாத்திரங்களுக்கு திரையில் உயிரூட்டுவது எந்த ஒரு நடிகனுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டதனாலேயே பாலச்சந்தருடன் சுமார் 30 படங்கள் இணைந்து பயணிக்க முடிந்தது கமல்ஹாசனா. நடிகன் என்பதை தாண்டி கமல்ஹாசனுக்குள் ஒரு சிறந்த படைப்பாளியும் இருந்ததாலேயே நாகேஷிற்கு பிறகு பாலச்சந்தரின் சிந்தனைகளுக்கு மிகவும் நெருக்கமானவராக அவரால் இருக்க முடிந்தது. என்னால் கமல் வளர்ந்தாரா அல்லது கமலால் நான் வளர்ந்தேனா என்று எண்ணி பார்க்கும் அளவிற்கு அவருக்கும் எனக்கும் இடையேயான நட்பு உள்ளது என கமல் குறித்து இயக்குனர் சிகரம் கூறியிருக்கிறார். அபூர்வ ராகங்கள், அவர்கள், நிழல் நிஜமாகிறது என கருப்பு வெள்ளையில் கமலை வைத்து இலக்கணம் மீறிய கவிதைகள் வடித்த கே பாலச்சந்தர் வறுமையின் நிறம் சிவப்பு, புன்னகை மன்னன், உன்னால் முடியும் தம்பி என கலர்ஃபுல்லான காவியங்களையும் படைத்தார். 1980 ஆண்டு வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படம் வேலையில்லா திண்டாட்டம், அதற்கான காரணம், தீர்வு என 3 தளங்களில் பிரச்சனையை அலசியது. சமூக அவலங்களை கண்டு பொங்கி எழும் பாரதியார் கவிதைகளின் செல்லுலாய்டு வடிவம் போல் இந்த படத்தில் கமல்ஹாசனின் கதாபாத்திரம் அமைந்திருக்கும். நடிகை ஸ்ரீதேவியை புதிய பரிணாமத்தில் காட்டிய வறுமை நிறம் சிகப்புவில் உள்ள சுவாரஸ்யங்களில் பிரதாப் போத்தன் கதாபாத்திரமும் ஒன்று. வில்லனை கொடூரமாகவே சித்தரிக்க வேண்டிய அவசியமில்லை, குழந்தைத்தனத்திலும் வில்லத்தனத்தை காட்டலாம் என பிரதாப் போத்தன் கதாபாத்திரம் மூலம் திரையுலகிற்கு பாடம் எடுத்தார் பாலச்சந்தர். தமிழிலும் தெலுங்கிலும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்ட வறுமை நிறம் சிகப்பு 1983 ஆண்டு சாராசி ஜிண்டகி என்ற பெயரில் ஹிந்தியிலும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. பாலச்சந்தரே ஹிந்தியிலும் இந்த படத்தை இயக்கினார். 3 மொழிகளிலும் பரபரப்பாக பேசப்பட்ட படமாக விளங்கிய வறுமை நிறம் சிவப்பு விருதுகளையும் வாரி குவித்தது. கே பாலச்சந்தர் கமலை வைத்து பல காதல் காவியங்களையும் படைத்துள்ளார். எப்போதும் எதிலும் மாத்தி யோசிக்கும் இயக்குனர் சிகரம் காதலின் ஆழத்தை அதன் தோல்வியை வைத்து உணர்த்த முடியும் என நிரூபித்த படம்தான் மரோச்சரித்ரா. 1978 ஆண்டு கமல், சரிதா நடிப்பில் உருவான இந்த தெலுங்கு படம் அங்கு மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களான தமிழகம், கர்நாடகாவில் பெரும் வெற்றி பெற்றது. கேரளாவில் டப்பிங் செய்து வெளியிடப்பட்ட மரோச்சரித்ரா 700 நாட்களுக்கும் மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது. 1981 ஆண்டு மரோச்சரித்ரா ஏக் துஜே கே லியே என்கிற பெயரில் ஹிந்தியில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. ஹிந்தி பதிப்பிலும் கமலே கதாநாயகனாக நடிக்க அவருடன் ரதி அக்னிஹோத்ரி ஜோடி சேர்ந்தார். லட்சுமிகாந்த் பியாரிலால் இசையில் இனிமையான பாடல்களுடன் காதல் ரசம் சொட்ட சொட்ட உருவாக்கப்பட்ட ஏக் துஜே கே லியே வசூலில் ஒரு புரட்சியையே செய்தது. அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றி ஹிந்தி திரையுலகையே அதிர வைத்தது. கே பாலச்சந்தர், கமல்ஹாசன் இணைப்பில் உருவான படங்களில் மற்றொரு மைல்கல் புன்னகை மன்னன். மரோச்சரித்ராவிலும் ஏக் துஜே கே லியேவிலும் காதலர்கள் தற்கொலை செய்வது போல் படத்தை முடித்திருப்பார் பாலச்சந்தர். ஆனால் புன்னகை மன்னனில் அது போன்ற முடிவிலிருந்துதான் படமே தொடங்கும். காதல் தோல்வியோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, அதற்கு பிறகும் ஒரு ஆரம்பம் உண்டு என்ற இளைஞர்களுக்கு உணர்த்திய புன்னகை மன்னனும் ஒரு மாபெரும் வெற்றி படம்தான். இந்த படத்தில் கமல்ஹாசனும் ரேவதியும் காட்டும் இளமை துள்ளல் இன்னொரு நூற்றாண்டை கடந்து வரும் இளைய தலைமுறைக்கும் இதமாக இருக்கும், அந்நியமாக தெரியாது. புன்னகை மன்னனில் கமல்ஹாசனுக்கு இரட்டை வேடம், அவற்றில் ஒன்று தனது ஆதர்ச நாயகர்களில் ஒருவரான சார்லி சாப்ளின் போன்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் கமல். உடல் மொழியால் ரசிகர்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த அந்த கதாபாத்திரம் கமல் தனது திரையுலக வாழ்வில் ஏற்ற வேடங்களில் தனித்துவமானது. எல்லோரையும் சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் கதாபாத்திரத்தை கொண்டு ரசிகர்களை அழவும் வைத்தது புன்னகை மன்னனில் பாலச்சந்தர் பதித்த முத்திரைகளில் ஒன்று. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக அக்கறை எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்திய படம்தான் உன்னால் முடியும் தம்பி. குடிப்பழக்கத்தால் சீர்கெட்டு கிடந்த கிராமத்து ஆண்களை திருத்தி அந்த கிராமத்தையே நாட்டிலேயே முன்மாதிரி கிராமமாக உயர்த்தும் உதயமூர்த்தி என்கிற கதாபாத்திரத்தில் கமலை வாழ்ந்து காட்ட வைத்திருப்பார் பாலச்சந்தர். அறிவுரைகள் நிரம்பி வழியும் இந்த படத்தில் எந்த இடத்திலும் பிரச்சார நெறி தெரியாமல் சுவாரஸ்ய சினிமாவாக படைத்தது பாலச்சந்தருக்கே உரிய கைவந்த கலை. கமல் என்கிற வைரத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டு ஜொலித்த படங்கள் பல உண்டு. ஆனால் அந்த வைரத்தை பட்டி தீட்டிய கதாபாத்திரங்கள் பாலச்சந்தர் படங்களில் உருவாக்கப்பட்டவை. இதனால் தான் அவரை தன் கலை உலக தகப்பன் என கூறி மெய்சிலிருக்கிறார் கமல்ஹாசன். சிவாஜி என்கிற துரோணருக்கு நான் ஏகலைவன், பாலச்சந்தர் என்கிற துரோணருக்கு நான் அர்ஜுனன் என கமல் பெருமிதத்துடன் கூறுவதுண்டு. கே பாலச்சந்தர் தனது திரையுலக வாழ்வில் 61 நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். பாலச்சந்தரின் அந்த 61 தீர்க்க தரிசனங்களில் வெற்றியின் உச்சபட்ச எல்லையை தொட்ட பிம்பம் ரஜினிகாந்த். அவள் ஒரு தொடர்கதைக்கு பின்னர் தனது அடுத்த படமான அபூர்வ ராகங்களுக்கு நடிகர்களை தேடிக்கொண்டிருந்தார் பாலச்சந்தர். இதை கேள்விப்பட்ட கமல் இந்த படத்தில் நாம் இல்லையா என்கிற பதட்டத்துடன் கலாகேந்திரா அலுவலகத்திற்கு ஓடினார். நடிகர்கள் தேர்விற்காக வந்திருந்தவர்களை கலாகேந்திரா அலுவலகத்தில் உள்ள சிறிய கண்ணாடி வழியை பார்க்கிறார்.
தனக்கு போட்டியாக ஒருவர் வந்துவிட்டாரா என்கிற பதற்றத்துடன் உற்று நோக்குகிறார். அப்போது அவரது பார்வையில் பட்ட நபர்களில் ஒருவர்தான் ரஜினிகாந்த். இதையடுத்து பாலச்சந்தரை கமல் சந்தித்த போது, இந்த படத்தில் நீதான் ஹீரோ, மற்றொரு சிறிய வேடத்திற்குத்தான் ஆள் தேடுகிறேன் என கூறி கமலை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் பாலச்சந்தர். அன்று கமலிடம் பொய் தான் சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர். அபூர்வ ராகங்களில் ஸ்ரீவித்யாவின் கணவராக சிறிது நேரம் மட்டுமே வரும் கதாபாத்திரத்திற்கு மட்டுமான தேடலாக அது அமையவில்லை. அடுத்த 2 தலைமுறைகள் திரையுலகை ஆள வேண்டிய இருவர்களில் ஒருவரை ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்ட பாலச்சந்தர் மற்றொருவரை கண்டுபிடிக்க நடத்திய தேடல்தான் அது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கர் என நட்சத்திர ஜொலிப்பு கோலோச்சிய அந்த காலத்தில் பரட்டை தலை, கருத்த உருவம், சிறிய கண்கள், சாமானிய தோற்றம் என கூறி ரஜினிகாந்தை யாரும் நிராகரித்திருப்பார்கள். ஆனால் கூர்மையான கண்கள், துளைக்கும் பார்வை, கருப்பாக இருந்தாலும் கலையான முகம், ஸ்டைலான சிகை என மாறுபட்ட கோணத்தில் ரஜினிகாந்தை பார்த்தது பாலச்சந்தரின் தீர்க்க தரிசனம். சாமானியர்களின் கொண்டாட்டத்திற்குரிய ஹீரோக்கள் இனி அவர்களை போன்ற உருவம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என கணித்தார் பாலச்சந்தர். அபூர்வ ராகங்கள் படவேலைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒருநாள் பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை சந்தித்த போது, பின்னால் இருக்கும் இந்த இளைஞனை பார், அவன் திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பான் என ரஜினியை சுட்டிக்காட்டி கூறியுள்ளார் இயக்குனர் சிகரம். அப்போது ரஜினியை திரும்பி பார்த்த எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு ரஜினியின் உருவம் மிகவும் சாதாரணமாகவே பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அந்த சாதாரண உருவம் வெளிப்படுத்திய அசாதாரண ஹீரோயிசத்திற்குத்தான் ஏராளமான ஓபனிங் சாங்குகளை பாடினார் எஸ்பிபி. அபூர்வ ராகங்கள் மூலம் ரஜினிக்கு திரையுலக கதவை திறந்துவிட்ட கேபி 3 முடிச்சு அவர்கள் என ரஜினிக்கு அடுத்தடுத்து வில்லன் கதாபாத்திரங்கள் தான் கொடுத்தார். கதாநாயகனை மிஞ்சும் அளவிற்கு கைத்தட்டல்களை வில்லனாக நடித்த ரஜினியால் பெற முடியும் என்ற நம்பிக்கை பாலச்சந்தருக்கு இருந்தது. இதனால் தான் திரையில் ரஜினி காட்ட நினைத்த சிகரெட் ஸ்டைல் போன்ற உடல் மொழிகளை முழுமையாக அனுமதித்தார். 3 முடிச்சு படத்தில் ரஜினியை காட்டிய ஸ்டைலும் வசனங்களை உச்சரிக்கும் விதமும் யார் இந்த ரஜினி என கோடம்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைத்தது. ரஜினியை வைத்து கே. பாலச்சந்தர் இயக்கிய படங்களில் தில்லுமுள்ளு ஒரு திருப்பு முனை படம், பில்லா, முரட்டுக்காலை என ஆக்ஷன் படங்களில் அசத்திக் கொண்டிருந்த ரஜினிக்கு நகைச்சுவையும் வரும் என நிரூபித்த படம் தில்லுமுள்ளு. பொதுவாக காமெடி படங்களுக்கு லாஜிக் இருக்காது. ஆனால் லாஜிக்குகளுக்குள் அடங்கிய நகைச்சுவை மேஜிக்காக இந்த படம் அமைந்தது. படத்தில் மீசை இல்லாத ரஜினியிடமும் மீசையுள்ள ரஜினியிடமும் மாறி மாறி ஏமாறும் தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரம் ரசிகர்களை சிரிக்க வைக்க எந்த ஒரு கோமாளித்தனமும் செய்யாது முழுக்க முழுக்க சீரியஸாக வரும் அந்த கதாபாத்திரத்தை அச்சாணியாக வைத்துத்தான் நகைச்சுவை என்கிற தேரே நகரும். பாலச்சந்தரின் இயக்கமும் விசுவின் திரைக்கதை வசனமும் செய்த மாயாஜாலம்தான் அது. ரஜினியை 6லிருந்து 60 வரை உள்ள அனைத்து தரப்பு ரசிகர்களிடையேயும் பிரபலமாக்கியதில் இந்த தில்லுமுள்ளுவிற்கு முக்கிய பங்குண்டு. இந்த படத்திற்கு பின்னர் பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி நடிக்கவில்லை என்றாலும் புதுக்கவிதை, வேலைக்காரன், அண்ணாமலை, முத்து, குசேலன் என பாலச்சந்தரின் கவிதாலயா நிறுவனத்திற்காக பல்வேறு படங்களில் நடித்துக் கொடுத்து தன் குருவின் மீது தனக்கிருக்கும் மரியாதையை வெளிப்படுத்தினார். ரஜினி கமலை வைத்து ஒரு படத்தை இயக்குவதே தற்போது அசாத்தியமான ஒரு காரியம். ஆனால் இருவரையும் வைத்து 5 படங்களை இயக்கியுள்ளார் பாலச்சந்தர். இந்த 2 மாணவர்களுக்கும் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் பாலச்சந்தர். ஆனால் அந்த கண்டிப்புதான் நினைத்தாலே இனிக்கக்கூடிய பல்வேறு திரைப்படங்களை இருவரும் தமிழ் திரையுலகிற்கு அளிப்பதற்கு மூல காரணமாக அமைந்தது. திரையுலகில் பாலச்சந்தர் என்கிற சகாப்தத்தின் முதல் அத்தியாயம் நாகேஷ். நாகேஷ் மூலம் நான் நடிப்பேன், என் மூலம் அவர் சிந்திப்பார் என பாலச்சந்தரை கூறும் அளவிற்கு இருவருக்குமான நட்பு ஆழமானது. பாலச்சந்தர் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே அவரது நாடகங்களின் நாயகனாக வலம் வந்தார் நாகேஷ். சினிமாவிற்கு வர வேண்டும் என்று பாலச்சந்தர் சிறிதும் கற்பனை செய்து கூட பார்க்காத காலத்திலேயே அவர் இயக்குனர் சிகரம் ஆவார் என கணித்தவர்கள் 2 பேர். ஒருவர் சோ, மற்றொருவர் நாகேஷ். ஒருமுறை நாடகத்திற்காக தனது காரில் பாலச்சந்தரை நாகேஷ் அழைத்துச் சென்றுள்ளார். அதே வேகத்தில் நாகேஷ் சென்றதை பார்த்து அதிர்ந்த பாலச்சந்தர் தனது பயத்தை நாகேஷிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது தனது தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்திய நாகேஷ், கவலைப்படாதே, என் அருகே எதிர்காலத்தில் மிகப்பெரிய இயக்குனர் இருக்கிறார் என்பதும் அவரை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் என கூறியிருக்கிறார். சில ஆண்டுகளிலேயே நாகேஷின் அந்த வார்த்தை நிஜமானது. எழுத்தாளராக பாலச்சந்தருக்கு மிகுந்த பெயரை பெற்று தந்த படம் சர்வ சுந்தரம். அந்த படத்தில் பாலச்சந்தர் உருவாக்கிய வெகுளித்தனமான சுந்தரம் கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டியவர் நாகேஷ். தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கிய முதல் படமான நீர்க்குமிழி படத்திலும் கதாநாயகன் நாகேஷ் தான். எதிர்நீச்சல், மேஜர் சந்திரகாந்த், தாமரை நெஞ்சம், பாமா விஜயம், பூவா தலையா என தான் அடுத்தடுத்து இயக்கிய படங்களிலும் நாகேஷிற்கு பிரதான கதாபாத்திரங்களை அளித்தார் பாலச்சந்தர். சக கலைஞர்களை நடிப்பில் பொறாமைப்பட வைக்கும் கமல்ஹாசனையே பொறாமைப்பட வைத்தவர் நாகேஷ். பாலச்சந்தர் என்னை 2 வார்த்தை பாராட்டி பேசினால் நாகேஷை 10 வார்த்தை பாராட்டி பேசுவார். இதனால் நாகேஷை கண்டாலே பொறாமையில் பொங்குவேன் என வெளிப்படையாகவே கமல் கூறுவதுண்டு. முதலில் பொறாமையில் தொடங்கிய அந்த அறிமுகம் பின்னர் நாகேஷிற்கு என்னை ரசிகனாக்கியது என்று அவர் பற்றி கமல்ஹாசன் பல்வேறு விழாக்களில் கூறியுள்ளார். பாலச்சந்தருக்கும் நாகேஷிற்கும் இடையே படப்பிடிப்பு தளங்களில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் முளைப்பதுண்டு. ஆனால் ஒரு நல்ல காட்சியை உருவாக்குவதற்கான தேடல் அந்த கருத்து வேறுபாடுகளை கலைந்து போகச் செய்துவிடும். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தருக்கு திரையுலகில் முக்கியமான அடையாளங்கள் பல உண்டு. அவற்றில் முதன்மையானது பெண்ணியம் போற்றும் அவரது படைப்புகள். 70களின் தொடக்கத்திலிருந்து அவர் இயக்கிய பெரும்பாலான படங்களின் கதைக்களம் பெண்களை மையப்படுத்தியே சுழன்றிருக்கிறது. அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, அவர்கள், சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும், புது புது அர்த்தங்கள், கல்கி என பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திரைப்படங்களை இயக்கியுள்ளார் பாலச்சந்தர். ஆணாதிக்க சிந்தனை மேலோங்கி இருப்பதாக கூறப்படும் திரையுலகில் பெண்களை மையப்படுத்தி திரைப்படங்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் பாலச்சந்தருக்கு எப்படி வந்தது என்கிற கேள்வி எழுவதுண்டு. இந்த விஷயத்தில் பாரதியார் தான் எனக்கு ரோல் மாடல் என்கிறார் பாலச்சந்தர். அவரது எந்த ஒரு படமும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பின்னர் வரவேண்டிய படம் என்கிற உணர்வை ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கும். காலத்தோடு இணைந்து செல்லாது காலத்தை முந்தி செல்லும் பாலச்சந்தரின் திரைப்படங்கள் பெண் கதாபாத்திரங்களை கையாளும் விதம் சில சமயங்களில் சர்ச்சைகளையும் ஏற்படுத்துவதுண்டு.
ஆண்களைப் போல் எல்லா உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பெண்களும் பெற வேண்டும் என்ற பெரியாரிய சிந்தனையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக புதுமை பெண்கள் உருவாக வேண்டும் என்கிற பாரதியாரின் ஆதங்கத்தையும் உள்ளடக்கியதாக பாலச்சந்தர் படங்களில் பெண் கதாபாத்திரங்கள் அமைந்திருக்கும். காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி என பெண் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் அவரது திரைப்படங்கள் கங்கை வெள்ளம் சங்கிற்குள்ளே அடங்கிவிடாது என பெண்களை அடக்கியாள நினைப்பவர்களை எச்சரிக்கும். கே. பாலச்சந்தரின் சமகாலத்து இயக்குநர்களில் பாரதி ராஜா குறிப்பிடத்தக்கவர். இயக்கத்தில் இருவரது பாணியும் எதிரெதிர் திசைகளை நோக்கி பார்ப்பவைதான். ஆனால் நட்பு ரீதியில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் அவர்கள் திரையுலகில் ஒட்டிக் கொண்டிருந்தார்கள். கே. பாலச்சந்தர் மறைந்த பிறகு நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்தில் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த பாரதி ராஜா, திரையுலகில் எனது பாதி பலம் பாலச்சந்தர் என நான் தழுதழுக்க கூறிவிட்டு அமர்ந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் மனம் திறந்து பாராட்ட ஒருபோதும் தயங்கியதே இல்லை. பாலச்சந்தருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவரை திரையுலகின் பீஷ்மர் என கூறி நிகழ்ந்த பாரதி ராஜா, நாடகங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட வைத்த பெருமை பாலச்சந்தரையே சாரும் என கூறி மகிழ்ந்தார். பாரதி ராஜா இயக்கிய முதல் படமான 16 வயதிலே படம் வெளியான போது இயக்குனர் சிகரம் தெரிவித்த பாராட்டு அவர் எவ்வளவு பெரிய ரசிகர் என்பதை உலகிற்கு உணர்த்தியது. என்னை விட வயதில் குறைந்தவராக இருந்தால் உன் காலில் விழுந்திருப்பேன் என 16 வயதிலே படம் பற்றி பாரதி ராஜாவிடம் கூறி நிகழ்ந்திருக்கிறார் பாலச்சந்தர். இருவரும் இணைந்து ரெட்டச்சுழி படத்தில் நடித்த போது ரஜினி, கமல் இணைந்து நடிப்பது போன்ற பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளித்திரையில் மட்டுமல்ல, சின்ன திரையிலும் முத்திரை படைத்தவர் கே. பாலச்சந்தர். ரகுவம்சம், ரயில் சிநேகம், காதல் பகடை, கையளவு மனசு, பிரேமி, அண்ணி என ஏராளமான தொலைக்காட்சி தொடர்கள் பாலச்சந்தரின் கைவண்ணத்தில் சின்னத்திரையில் ஜொலித்திருக்கின்றன. மெகா தொடர்களாக இருந்தாலும் சரி, குறுந்தொடர்களாக இருந்தாலும் சரி, பாலச்சந்தர் இயக்கும் டிவி சீரியல்கள் சின்னத்திரை சினிமாவாக நறுக்கென்று இருக்கும். இழுத்தடிப்புகளாக இருக்காது, இதயபூர்வமானதாக இருக்கும். 9 தேசிய விருதுகள், 13 பிலிம்பேர் விருதுகள் என பல்வேறு விருதுகளை வாரி குவித்த கே. பாலச்சந்தருக்கு 1987ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு. எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக சினிமா துறையில் நாட்டிலேயே உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் பாலச்சந்தருக்கு வழங்கப்பட்டது. திரையுலகின் பீஷ்மர், ராஜரிஷி என போற்றப்படும் கே. பாலச்சந்தர் தனது 84வது வயதில் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மறைந்தார். அப்போது அவரது இறுதி யாத்திரையில் குவிந்த கூட்டம் பாலச்சந்தர் என்பவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தத்துவம் என்பதை உணர்த்தியது. இயக்கம், எழுத்து என 100 படங்களுக்கு மேல் பயணப்பட்டுள்ள பாலச்சந்தர் முதலில் இயக்கிய படம் நீர்க்குமிழி, கடைசியாக இயக்கிய படம் பொய். இந்த உலகின் நிலையின்மையை உணர்த்தும் ஒரு தத்துவம் போல் இந்த ஒற்றுமையும் அமைந்துள்ளது. பாலச்சந்தர் மறைந்தாலும் அவர் படைத்த திரைக்காவியங்கள் அவரது புகழை என்றென்றும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும்.